ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு ஃபிலிமி சர்க்கிள் ரிவ்யூஸ். ஒரு மூவிக்கு ஆடியன்ஸோட ரிவ்யூ, கிரிட்டிக்ஸோட ரிவ்யூ, பர்சனல் ரிவ்யூ அண்ட் 360 டிகிரி ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபிலிமி சர்க்கிள் ரிவ்யூஸோட இன்ஸ்டா பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேத்து தான் பாலன் த பாய் இந்த படம் பார்த்தேன். ஆல்ரெடி இந்த மூவிக்கு வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன், கிரிட்டிக்ஸ் எல்லாமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் நான் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் படத்துக்கு போனேன். டைரக்டர் சிதம்பரம் வந்து மஞ்சுளா பாய்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு எமோஷனல் படத்தோட வந்திருக்காரு. இந்த படம் வந்து ஒரு மதர் அண்ட் சன் சென்டிமெண்ட் ஓட சுத்தி நடந்துட்டே இருக்கும். நம்ம நெறைய படம் பார்த்துருப்போம், இந்த மதர் அண்ட் சன் சென்டிமெண்ட். பட் டைரக்டர் வந்து இதே சேம் சென்டிமெண்ட் வந்து ஒரு டிஃபரண்ட் அப்ரோச்ல எடுத்துட்டு போயிருப்பாரு. ரொம்ப எமோஷனலா எடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த படத்துல வந்து மதர் அண்ட் சன் வந்து நெறைய பிளேஸஸ டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அத வந்து சினிமாட்டோகிராஃபில வந்து அந்த அந்த பிளேஸஸோட நேச்சர், கிரீனரி, அந்த டிஃபரண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து சாங்ஸும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப மெலோடியஸா, ரொம்ப சூதிங்கா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் டிராமா மூவி. ஸோ, அது வந்து இந்த படத்துல வந்து காமெடியோ, ஆக்ஷனோ, ஹை ஆக்ஷன் சீக்வென்ஸோ எதுவுமே நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அ அ டிராமா. இது வந்து இந்த படத்துல நடிச்ச ஆ ஆக்டர்ஸ் வந்து அ சின்ன பையனா நடிச்ச அந்த பாலன் த பாய் அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். அந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பிளஸ். அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்த டொவினோ தாமஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்த சீன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த படம் வந்து ரொம்ப எமோஷனலா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா இருந்துச்சு. அதனாலேயே வந்து படம் வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்லோவா இருந்துச்சு. இந்த படத்துக்கு போம்போது நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் போனேன். ஏன்னா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த படம் பார்த்துட்டு வெளிய வரும்போது நான் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "இந்த படம் வந்து மலையாளம் மூவி லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க வந்து ரொம்ப கனெக்ட் பண்ண முடியும். அது தெரியாதுன்னா நீங்க வந்து சாதாரணமா ஒரு மூவி பார்க்குற மாரி இருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. மைட் பி அதனாலேயே எனக்கு வந்து படம் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. பட் மலையாளம் தெரிஞ்ச பீப்பிளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கனெக்ட்டா இருக்கு. சில பேர் ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்லருந்து வெளிய வரும்போது ரொம்ப அழுதுகிட்டே வந்தாங்க. இட் லுக்ஸ் லைக் த பீப்பிள் ஹூ நோ த லாங்குவேஜ் வில் கனெக்ட் மோர். அண்ட் மோரோவர் வந்து சில மூவிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும், கொஞ்சம் போரா இருந்தாலும், சில சீன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அதுவே அதனாலேயே அந்த மூவிக்கு வந்து ரொ நல் நல் நல்ல ஹை அண்ட் நல்ல ஃபீலிங் இருக்கும். இந்த மூவிலயும் படம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும், கடைசில வந்த அந்த ட்விஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ கிடைக்கும் நம்மளுக்கு தியேட்டர்ல. ஏன்னா, நம்ம அந்த ட்விஸ்ட்ட நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அதனாலேயே நம்மளுக்கு வந்து இந்த மூவி வந்து வெளிய வரும்போது, எஸ் அ குட் மூவி அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். நீங்க ஒரு எமோஷனல் டிராமா மூவிஸ் பிடிக்கும்னா, கண்டிப்பா இத தியேட்டர்ல பார்க்கலாம். மத்தவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அண்ட் சீ யூ நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூ. தேங்க்ஸ். பாய்.